ஓகே, இதையும் ப்ளூப்பர்ஸா யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் சிவா. நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க? எந்த நகை வாங்கி கொடுத்தீங்க? நான் இப்போ ஒரு ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்கும்போது மட்டும் தான் கடைக்கு போவேன். அவங்க இதை பார்ப்பாங்க, அதை பார்ப்பாங்க, உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா? அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நானும் ஒருத்தன் தான் அது. ஸோ அதுதான் அவங்களுக்கு வாங்கினது தான். நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா, பிரேஸ்லெட்டா? பசங்களுக்கு என்னன்னு ஒன்றும் இல்லையே. நமக்கு என்னதுக்கு ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளோதான் இருக்கு. இதில் ஒன்றும் வெரைட்டி இருக்கு. பெண்களுக்கு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லா. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? ஓ, இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆமா, ஆரம். ஆரம். ஓகே, கரெக்டா சொல்றேனா? கரெக்டா சொல்றீங்க. அதான் இது சோக்கர். ஓகே, இதுக்கு மேல அது ஆரம். ஆரம் தான். நான் எப்ப போனாலும் ஆர்த்தி இது பாரு இது பாருவேன். இதையே எப்ப பார்த்தாலும் வாங்கி கொடுக்குறாங்க. ஃபேண்டாஸ்டிக். இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூசுவலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, என்னப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாறுது இல்லையா சிவா? அதை பத்தி சொல்லுங்க. ஏன் கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சு தான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்ரிசியேஷன் கூட. இது மக்களுக்கும் தெரியும், என்னை விட அதிகமாக தெரியும். நிறைய பேர் இங்கே அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்புக்கும் சரி. அண்ட் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்தை வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ஃபோன் வாங்குறதை விட, இல்லை வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது என்றைக்குமே லைஃப்ல அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆக போகிறது. பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல சொல்லும்போது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு, டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோஆக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாமே. முன்னாள் கோஆக்டர்ஸ்க்கு பண்ணிட்டா போச்சு. உள்ள போய் இப்போ எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் தப்பான நீங்க என் கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கிட்டதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸை இவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதே is a big pleasure. Thank you so much. உங்க எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணாங்க. இப்போ எங்கேயாவது பார்க்கும்போது உங்க ப்ளூபர்ஸ் நாங்கள் ஃபோனில் வச்சுருக்கோம், ட்ராவல்லாம் பண்ணும்போது பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Absolutely.